வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூனிட் 2ல் ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது அதோட பண்பு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அதோட குணநலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி. ஸோ எந்த ஒரு ரிசர்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் எனி பயாஸ், எந்த ஒரு சார்பும் இல்லாமல் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதோட பில்டாக இருக்கணும். ரிசர்ச்சர் வந்து அட்மோஸ்ட் ப்ரிகாஷனாக அவரோட ரிசல்ட்ஸ் வந்து அவரோட ஓன் ப்ரெசன்ஸ், பிஹேவியர், ஆட்டிடியூட் வந்து அந்த ரிசல்ட்டில் அப்ஜெக்டிவிட்டியில் அப்பியர் ஆகாத அளவுக்கு அவர் பார்த்துக்கணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவிட்டி டியூரிங் ரிசர்ச்சில் என்னென்ன பண்ணணும், ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கீப்பிங் த கம்ப்ளீட் ரிக்வயர்ட் அப்சர்வேஷன் ஆஃப் டேட்டா அனலிஸ் இன் ஃபார்ம் ஆஃப் அதர் ரிசர்ச்சர் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் எவல்யூட். இப்போ நான் பண்ணுற ஒரு ரிசர்ச்சை எனக்கு மட்டும் புரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு அப்புறம் பின்னாடி வந்து அதை படுத்து ஒரு ரிசர்ச்சர் படிக்கிறாரு, இல்லை யாராவது ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சி படிக்கிறாங்கன்னா அது புரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரிட்டன் இன் சிமிலர் ஃபார்ம் பப்ளிஷ்ட் பை ஆர்கனைசேஷன் அண்ட் சயின்டிஸ்ட். தீஸ் ரிப்போர்ட் கம்யூனிகேட் ஐடியாஸ் டு என்டையர் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் ஓப்பன் தோஸ் ஐடியாஸ் டு கிரிட்டிசிசம். அதாவது என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், இது பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் அது எல்லோரும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும், காமன் அக்செப்டட் ஒரு ஃபார்மேட்டாக இருக்கணும். அதே மாதிரி அதில் வந்து என்ன இருக்கணும்னா, அந்த ஐடியாஸ் வந்து மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக நம்ம இருக்கணும் அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது என்ன, யூனிஃபார்ம்டாக ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன, ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஷினரை இப்படி நான் கலெக்ட் பண்ணேன், இன்னொரு கொஷினரை இப்படி கலெக்ட் பண்ணேன், வேறு மெத்தடில் கலெக்ட் பண்ணேன் அப்படிலாம் இல்லாமல் அதில் ஒரு யூனிஃபார்மிட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த நார்மலைசேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி ஸ்டாண்டர்ட் மீனிங் ஆஃப் கான்செப்ட். ஒரு ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் ஆஃப் கான்செப்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி தான் மெஷர் பண்ண, ஹவு இட் இஸ் மெஷர்ட் அண்ட் வாட் இஸ் த ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். ஒரு விஷயத்தை இப்படி மெஷர் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா டிஃபைன் பண்ணியிருக்கணும். தென் அவாய்டிங் பயாசஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பர்சனல் என்னோட ஓன் பர்செப்ஷன், என்னோட லைக் டிஸ்லைக் ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அவாய்டிங் பயாசஸ். ஓகே, இந்த அவாய்டிங் பயாசஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ என்னோட ஓன் கல்ச்சர், நான் வளர்ந்த விதம், நான் என்ன விஷயத்தை சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பீப்புள், இதிலேருந்து கூட பயஸ் ஆகலாம். என்னுடைய ஓன் பர்சனல் பாஸ் டியூ டு பர்சனல் பிலீஃப், எனக்கு இப்படி தான் என்னோட ஆட்டிடியூட், இது ஒரு விஷயத்தை பற்றி இப்படி தான் இதோட பிலீஃப், இதோட ஆட்டிடியூட் அப்படின்றத பொறுத்து அது பிலீவ் பண்ணலாம். அப்சர்வர் சம் ஈவெண்ட்ஸ், என்னை நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், பர்டிகுலர் ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுனாலையும் இந்த பயாஸ் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி என்னோட பேக்ரவுண்ட், மை ஃபேக்டர், என்னோட ரிசர்ச்சரோட ஃபேக்டரை நான் அப்சர்வ் பண்ணுற அந்த ஒரு விஷயமும் இதை அஃபெக்ட் பண்ணலாம். தென் எக்ஸ்பெக்டன்சி பயாஸ் அப்படின்றது என்னென்னா, ரிசர்ச்சர் சம்டைம் எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் ஸ்பெசிஃபிக் அவுட்கம், அதாவது ஒரு பர்டிகுலர் அவுட்கம் வரணும், இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பென்சிவ் பயாஸ். தென் பேப்ரியோ பயாசஸ் அப்படின்றது என்னென்னா, it operates when people strongly want to believe a treatment of successful. For example, ஒரு people என்ன may claim feel better after taking a Fabio such as sugar pill. இப்போ ஒரு சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா சிலருக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் அதில் ஒரு பேர் இல்லை, ஒரு விஷயத்தில் இப்படி நடந்தால் இது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் பேப்லியோ பியாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச்சில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து கிளியர் கட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். எனி ரிசர்ச் சிமிலர் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஈச் டைம் ஷுட் பி அண்டர்டேக்கன் சிமிலர் பாப்புலேஷன். ஒரு விஷயத்தை, ஒரு டேட்டாவை, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ த்ரூ அவுட் நான் என்ன பண்ணிக்கணும்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த மாதிரியான கஸ்டமர்கிட்டையும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இவங்க ஹையர் எண்ட் கஸ்டமர், இவங்க லோயர் எண்ட் கஸ்டமர், ஒவ்வொரு மாதிரியும் அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, வேரியேஷன் காமிக்க முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் ரிலையபிலிட்டி. The coefficient determined is also termed as reliability coefficient சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ரிசர்ச்சில் போகும்போது சொல்கிறேன். தென் வேலிடிட்டி அப்படின்னா, நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் வந்து வேலிடிட்டி அப்படின்றது மெயின்லி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்யூரசி ப்ரொசீஜர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெஸ்ட் எக்ஸெட்ரா. ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த டெஸ்ட் மூலமாக யூஸ் பண்ணுறீங்க, இந்த டூல் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் கால்ட் அஸ் இதை தான் இங்கே சொல்கிறோம். இதில் இந்த ரெண்டு வேலிடிட்டி சொல்கிறாங்க, ஒன்று இன்டர்னல் வேலிடிட்டி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது என்ன, வித் ஹையர் இன்டர்னல் வேலிடிட்டி a research is able to establish better relationship with 2 or more variables. 2 or more variablesோட நம்ம ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் வேலிடிட்டி. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது என்ன, that may affect the study
controlled. For example, the respondents of a social sciences surveys may affect the mere presence of non-participant of an observer. அதாவது ஒரு விஷயத்தை என்னென்னா ஒரு சோசியல் சயின்ஸ் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறோம். அந்த சர்வே வந்து என்னென்னா அந்த ப்ரெசன்ஸில் இல்லாத ஒரு பர்சனை கூட என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. தென் ஃபேஸ் வேலிடிட்டி. பை வேலிட் மீன்ஸ் வி சர்வே தட் கொஸ்டினரி accuracy measure. For example, all participants fill the questionnaire mean for measuring certain personal traits, agree, exercise, appearance of measures of traits, not something very different. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க எல்லாருமே என்ன பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அக்ரி டிஸ்அக்ரி பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸைஸ் அப்பியரன்ஸ் ஆகிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து இன்னொருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு நாட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட் பெருசாக இருக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு இதோட பார்க்கணும். தென் கண்டென்ட் வேலிடிட்டி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மெஷர் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட். அதாவது என்னென்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களை வேலிடிட்டியை செக் பண்ணணும் அப்படின்றதான் கண்டென்ட் வேலிடிட்டி. தென் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி அப்படின்னா இட் இஸ் இண்டிகேட்டர் டு மெஷர் த கன்ஸ்ட்ரக்ட் இன் அ மேனர் தட் கன்வீனியன்ஸ் வித் மெஷர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன். த லெவல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இன்கம் லெவல் ஆஃப் கவரேஜ். த இண்டிகேட்டர் ஆல்சோ அலோஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் அப்போசிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். அதாவது என்னன்னா என்னோட லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட இன்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டோட இன்னொரு கன்ஸ்ட்ரக்டோட நான் சம்பந்தப்படுத்துறேன் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி அப்படின்னு பேசு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்யூரசி. ஸோ எந்த ஒரு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ரிசர்ச் டூல் யூஸ் பண்ணாலும் இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டட் வேல்யூ இது அப்ராக்சிமேட்டாக இது வருது அப்படின்லாம் போடாமல் வெரி அக்யூரேட்டிக் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அடாப்ட் பண்ணிக்கணும். Then next one is credibility. It is used the best source of inference procedures and research. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் கிரெடிபிளாக இருக்கீங்க, உங்களோட டேட்டாஸ் எந்த அளவுக்கு கிரெடிபிளாக இருக்குது. இப்போ வந்து பிரைமரி டேட்டாவாக இருக்கட்டும் ஒரு செகண்ட் டேட்டாக இருக்கணும். இப்போ பிரைமரி டேட்டா அப்படின்னா நான் இந்த சோர்ஸ்லேருந்து கரெக்ட் பண்ணேன், இது இப்படி தான் இது கிரெடிபிள் டேட்டாவா கொடுத்துருக்கக்கூடிய கொஷினரி எல்லாம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கொஷினரியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12வது கொஷின் ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதே கொஷினை 21 கொஞ்சம் மாற்றி கேட்டால் கஸ்டமர் ரெண்டுக்குள்ள ரிலேபிலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்காரா சில்ல ஜஸ்ட் டிக் பண்ணியிருக்காரா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம்ல. தட் இஸ் கால்ட் அஸ் credibility of the work. Then generalizability அப்படின்றது என்னன்னா it is closely related to the validity. It has appears the degree of which the researchers find can apply to larger population. அதாவது என்னென்னா ஜெனரலைசேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு சின்ன விஷயமா பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லார்ஜர் பாப்புலேஷனுக்கு வந்து கம்பேர் பண்ணுறது. இப்போ வந்து திண்டுக்கல் இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து பர்டிகுலர் ஏரியா திண்டுக்கல் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஊரில் சர்வே எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு ஊரில் அப்படின்னா லட்சக்கணக்கில் இருப்பாங்க, லட்சக்கணக்கு மக்கள்கிட்டே நம்ம டேட்டா எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு 10,000 பேரையோ 5,000 பேரையோ எடுத்துகிட்டு அதை வந்து ஓவரால் மித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அப்பியர் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்லா செக்டார்லேருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் எனது ஜென்ரலைசபிலிட்டி. Then empirical research. It is based real experience, direct activity by the observation by a researcher. It implies such research is related to basically one or more aspect of real situation and deals with the concrete data that provide basics for external value to the result of the research. அதாவது எம்பிரிக்கல் ஸ்டடி அப்படின்றதுனா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். டேரெக்டாக நம்ம போய் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இல்லை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரிசர்ச்சில் எதாவது எழுதணும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு பேர். தென் சிஸ்டமேட்டிக். ஃபார் எவ்ரி ரிசர்ச் என்னென்னா இட் ஹேஸ் டு பி அ சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் தான். ஸோ ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக் நான் சிஸ்டமேட்டிக் இருந்தால் கூட நம்ம வந்து அஸ் ரிசர்ச்சராக நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ரிசர்ச் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சூட்டபிள் ரிசர்ச் இருக்கும். அந்த டெஃபினட் ப்ரொசீஜர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ். இப்போ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபேக்டர் அஃபெக்ட்ஸ் அன் அதர் ஈவெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி நம்ம பேசணும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டால் கூட த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸில் வந்து நமக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். தென் சைக்ளிக்கல். ரிசர்ச் இஸ் சைக்ளிக்கல் ப்ராசஸ் பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ராப்ளம் எண்ட்ஸ் வித் ப்ராப்ளம். ஸோ ரிசர்ச் அப்படின்றது ஒரு எண்டு கிடையாது. ரிசர்ச்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ராப்ளம் அண்ட் எண்ட்ஸ் வித் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி இந்த ஒரு இஷ்யூக்கு சொல்லி ஒரு ரிசர்ச் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஃபைண்டிங்ஸ் என்ன இருக்குன்னா இட் கம்ஸ் வித் அன் அதர் ப்ராப்ளம் தான். சொல்யூஷனும் ப்ளஸ் வித் இன்னும் நியூ ப்ராப்ளம். ஸோ கஸ்டமர் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ பட் ஸ்டில் இந்த ஏரியாவில் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது, இதுக்கு இன்னும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தோடு தான் நீங்கள் வருவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிசர்ச். தென் லாஜிக்கல். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் குட் ரிசர்ச் இஸ் லாஜிக்கல். It implies research guided the rules of logical reasoning, and induction and deduction are great value of research, which has been discussed under the types of research. Induction and deduction பின்னாடி பார்ப்போம். ஸோ லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்கள் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா குட் ரிசர்ச் அப்படின்னா இட்ஸ் ஹேவ் சம் லாஜிக்கல் இம்பாக்ட்ஸ். நீங்கள் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்ளிகபிள்.
Characteristics allows the result of researchers to be verified by replicating the study, thereof building a sound basis of decisions. அதாவது என்ன, உங்களோட ஸ்டடியை, உங்களோட ரிசர்ச்சை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பண்ணியிருக்கீங்க, அதை வேறு யாராவது இன்னும் ஃபியூச்சரில் இந்த டாப்பிக்கில் எடுத்து பண்ணணும்னா அதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி உங்களோட ரிசர்ச் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் ரிசர்ச் இருந்தது அப்படின்னா தட் இஸ் a ப்ளஸ் பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் தி 12 ஃபேக்டர்ஸ் மோட்டிவேஷன் இன் கண்டக்டிங் ரிசர்ச். ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 பாயிண்ட் தான். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் ஒரு வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.